டிகோவும் காணாமல் போன நிலவொளியும் ஒரு மாலை நேரத்தில் அணில் டிகோ விசித்திரமான ஒன்றைக் கவனித்தது. வானத்தில் சந்திரன் இல்லை. நட்சத்திரங்கள் மின்னின, ஆனால் சந்திரனை எங்கும் காணவில்லை. ஐயோ! டிகோ மூச்சுத் திணறினார். இரவு விலங்குகள் எப்படி பார்க்கும்? உதவத் தீர்மானித்த டிகோ காடு வழியாக புறப்பட்டார். அவர் ஞானமுள்ள வயதான ஆந்தையிடம், "நீ சந்திரனை பார்த்தாயா?" என்று கேட்டார். ஆந்தை கூச்சலிட்டது. "இன்றிரவு மேகங்களுக்குப் பின்னால் சந்திரன் ஓய்வெடுக்கிறது. ஒருவேளை நீ அவளுக்கு ஒரு செய்தியைக் கொண்டு வரலாம்." எனவே டீகோ மிக உயரமான மரத்தில் ஏறி, "அன்புள்ள சந்திரனே, உன் ஒளியை நாங்கள் இழக்கிறோம். மின்மினிப் பூச்சிகள் சோர்வாக இருக்கின்றன, நதி இருட்டாக இருக்கிறது" என்று கூப்பிட்டது. மேகங்கள் மெதுவாக விலகிச் சென்றன. சந்திரன் வெளியே எட்டிப் பார்த்தது. "நன்றி டிகோ," அவள் சொன்னாள். "சில நேரங்களில் நான் தவறவிட்டேன் என்று யாராவது சொல்ல வேண்டும்." அன்றிரவு காடு மீண்டும் ஒளிர்ந்தது. ஏனென்றால் ஒரு சிறிய அணில் பேசுவதற்கு போதுமான அக்கறை காட்டியது.